அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 8/1/2025 புதன்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். கல்வி மிக மிக முக்கியம். எந்த காலத்திலும் முக்கியம், இந்த காலத்தில் அதிமுக்கியம். ஒரு சிலர் கற்க வேண்டியதை கற்று அடைய வேண்டிய இடத்தை அடைகிறார்கள், பாராட்டுக்கு உரியவர்கள். ஒரு சிலர் கற்கக்கூடாததை கற்கிறார்கள், அதனால் பயனில்லை, நஷ்டம் கஷ்டம்தான் ஏற்படும், முன்னேற முடியாது. ஆனால் விரும்பி கற்பார்கள், இரவெல்லாம் விழித்து படிப்பார்கள், பார்ப்பார்கள். யார் அவர்கள்? இவர்களை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது ஜோதிடத்தில். அது என்ன? நல்லதையும் பார்க்க வேண்டும், கெட்டதையும் பார்க்க வேண்டும். நல்லதை பார்ப்பது நாம் அதில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள, கெட்டதை பார்ப்பது அதனின்று விலகி இருக்க. இந்த சூத்திரத்தை பார்ப்போம். 2ஆம் வீடு புதன் வீடாக இருக்க, அதில் சனி செவ்வாய் இணைந்து இருக்க, குரு பாராது இருக்க, பாவிகள் பார்க்க, அவன் கற்கக்கூடாத கல்வியை கற்பான் என்று சொல்லுகிறது சூத்திரம். 2ஆம் வீடு கல்வி ஸ்தானம். அது புதன் வீடாகவே இருந்தால் இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. 2ஆம் வீடு புதன் வீடாக இருந்தால் கற்பதில் ஆர்வம் ஏற்படும். இவனுக்கும் ஏற்பட்டது. ஆனால் எது போன்ற கல்வியில்? அதுதான் முக்கியம். 2ஆம் வீடு கல்வி ஸ்தானம், புதன் கல்விக்கு அதிபதி. அந்த புதன் வீடே கல்வி ஸ்தானமாக ஒருவருக்கு இருந்து அதில் சனி செவ்வாய் இருந்தார், கற்பதில் ஆர்வத்தை ஏற்படுத்துவான். ஆனால் எது போன்ற கல்வியில் ஆர்வத்தை ஏற்படுத்துவான்? கற்கக்கூடாத கல்விகள் இருக்கின்றதல்லவா, அவைகளில் ஆர்வத்தை ஏற்படுத்துவான், கற்பான். இந்த தன்மையை உறுதிப்படுத்த குரு பார்க்கவில்லை. குரு பார்த்திருந்தால் ஆரம்பத்தில் கற்க ஆரம்பித்தாலும் அடுத்து வரும் நாட்களில் தன்னை மாற்றிக்கொள்வான், குரு மாற்றுவான். ஆனால் குரு பார்க்கவில்லை. சரி, இந்த பண்பு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் தூண்டிவிட கெட்டவர்கள் வேண்டும். பாவர்கள் பார்க்கிறார்கள். தப்புமா? தப்பவே தப்பாது. இது போன்ற ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் கற்கக்கூடாத கல்வியை விரும்பி கற்பார். இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய கருத்து. அன்பர்களே, 2ஆம் இடம் கல்வி ஸ்தானம், புதன் கல்விக்கு உரியவன். அந்த இடத்தில் சனி செவ்வாய் கற்பார்கள், கற்க வேண்டியதை கற்க மாட்டார்கள். அறிந்து கொண்டோம் இன்று ஒரு சூத்திரத்தை. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, தனக்கு எதிராக வரும் எதிர்ப்புகளை நீங்கள் வெல்லும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மிதமிஞ்சிய ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படுகிறது. எப்படி சமாளிப்பது, நாளைய தினம் என்ன செய்வது என்ற விஷயங்களில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும்.
மிதுன ராசி அன்பர்களே, நீங்களே எதிர்பாரா பணத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களது திறமையை காட்டி நீங்கள் எந்த அளவு எதிர்பார்த்தீர்களோ அதைவிட அதிகமாக பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கடகராசி அன்பர்களே, எந்த வகையில் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஒன்று இன்றைய தினம் நீங்கள் நினைத்தது போல் நடக்காது என்று காட்டுகிறது. சோர்வினை அடையக்கூடாது இன்று. கன்னிராசி அன்பர்களே, புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு ஒரு மாபெரும் வெற்றியை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று காட்டுகிறது. இந்த நாள் நீங்கள் வெற்றி காணும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினம் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் வெற்றி தரக்கூடிய ஒரு செயலை வெற்றிகரமாக செய்வீர்கள். நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாள். எந்த வகையில் நல்லது என்று சொன்னால், உங்களுக்கு எதிராக வந்த கற்களை நீங்கள் படிக்கற்களாக மாற்றி உயர்கின்றீர்கள். அதுபோன்ற ஒரு முன்னேற்றம் இன்று உங்களுக்கு சித்தியாகும். தனுசு ராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. புகழ் பல வகைகளில் வரும். பேச்சால் வரும், நாம் ஏதாவது ஒரு சாதனையை புரிந்து வரும், நம் அப்பாவால் வரும், இப்படி பல வகைகளில் வரும். ஆனால் இன்று உங்களுக்கு உங்களுடைய தொழிலால் வருகிறது. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்து இந்த புகழினை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு தவறு, சிறு தவறு, நீங்கள் அடைய வேண்டிய ஒரு பெரிய இடத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கும் நாளாக காட்டுகிறது. எந்த ஒரு செயலையும் இன்றைய தினம் சிரத்தையோடு செய்ய வேண்டும். கும்பராசி அன்பர்களே, முற்றிலும் புதுமையான ஒரு முயற்சி இன்று உங்கள் முயற்சி. அந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சு வன்மையால், உங்கள் பேச்சால் ஒரு சண்டையை தடுத்து நிறுத்துகின்றீர்கள். ஒரு சமாதானத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கின்றீர்கள். சுற்றி இருப்பவர் இன்று உங்களை பாராட்டுவர். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.